السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي زدنا علما ربي زدنا علما ربي زدنا علما. அல்முஃமின் ஆன்லைன் அகாடமியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் தினம் தினமும் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்குள்ள வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் போகலாம். இன்றைக்குள்ள வகுப்பு அகீதா. அகீதா அப்படின்னா அகீதா அல் இபாதா. நான் போன வகுப்பில் 2 பாடத்தோட இது பார்த்துருப்பீங்க. இன்றைய வகுப்பில் 3வது வகை அல் இபாதா கைர் மல்ஹாவின் 3வது வகை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் அனுமதித்ததை அவன் திருப்தியை நாடி செய்வது அப்படின்னா என்ன? சாப்பிடுவது, தூங்குவது, தூய்மை, அன்றாடம் செய்யக்கூடியது சாதாரண செயல் கூட அல்லாஹுக்காக செய்கிறேன் என்று நியத்தோடு நம்ம செய்யும் பொழுது அது இபாதத்தாக மாறுது. புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நீங்கள் எப்படி குர்ஆனை ஓதுவீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. அதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்கன்னா, இரவில் முதல் பகுதியில் நான் தூங்கிடுவேன். பிறகு தூங்கிய பகுதியை முடித்ததாக எழுந்திருப்பேன். அல்லாஹ் எனக்கு எழுதிய அளவு ஓதுவேன். நான் நின்று வழங்குவதும் அல்லாஹின் கூலி எதிர்பார்த்தது போன்று நான் உறங்குவதும் அல்லாஹின் கூலி எதிர்பார்க்குறேன் என்று அவங்க பதிலளிக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுவை ஜமாத்தோட தொழுறதுக்கு நான் சீக்கிரமாக தூங்கிடுவேன். அதுபோல் அல்லாஹின் பாதையில் போர் புரிவதற்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வைப்பதற்கு நான் சாப்பிடுவதும் ஒரு இபாதத்தாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். அல்லாஹுவை இபாதத் செய்வதற்காக என்ற நியத்தோடு நம்ம அன்றாட காரியங்களை திட்டமிட்டு செயல்படும் பொழுது அது எல்லாமே இபாதத்தாக ஆகிவிடுது. இபாதத் செய்யக்கூடிய ஒரு முஃமினிடம் இருக்கக்கூடிய தன்மைகள் என்னென்ன அப்படின்னா, நான் செய்யக்கூடிய இபாதத்தை அல்லாஹுவின் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசை அவனிடம் இருக்க வேண்டும். தன்னுடைய இபாதத் மகிழ்ச்சி தரலாம், ஆனால் அவனுக்கு பெருமை தரக்கூடாது. தான் செய்தது போதாது என்று எப்பொழுதும் அவன் நினைக்கக்கூடாது. தன்னுடைய இபாதத் ரகசியமாக செய்வதே சிறந்தது. பகிரங்கமாக செய்தால் மற்றவரையும் செய்ய தூண்டி அதன் மூலம் அதிக நன்மையை அடைய நினைத்தால் அது தவறில்லை. தன் இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவனா என்று பயம் நிச்சயமாக அவனிடமே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் 23வது வசனத்தில் 23வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எவர்கள் தங்களுக்கு சத்தியமானவரை தானம் கொடுப்பதுடன் அவருடைய உள்ளங்கள் நிச்சயமாக தங்கள் இறைவனிடம் செல்வேன் என்று பயந்து கொண்டிருக்கின்றவனோ அவர்களாகும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்ததார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவர் மது அருந்தக்கூடியவர் அல்லது விபச்சாரம் செய்யக்கூடியவரா, எதற்கு உள்ளம் நடுங்குபவராக இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, சித்திக்கின் மகனே, அவ்வாறு இல்லை. சித்திக்கின் மகனேனா உண்மையாளரின் மகனே, சித்திக்னா உண்மை, ஓகேங்களா? அவ்வாறு இல்லை. அவர்கள் இபாதத்தவனாகின் அல்லாஹும் தன் இபாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று பயந்தவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறாங்க. இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாத நிபந்தனைகள் என்ன? 2 நிபந்தனைகள் இருந்தால் மட்டுமே அல்லாஹ் தன் இபாதத்தை ஏற்றுக்கொள்வான். 1 அல் இஹ்லாஸ், அல்லாஹுக்காக அவன் திருப்தியை நாடிய மட்டுமே அமல் செய்வது. சலபுக்கள் கூறக்கூடிய ஒரு வாக்கியம், என் நீயத் மீள் பரிசோதனை செய்ததை போல் வேறு எதையும் நான் சோதித்ததில்லை. ஷிர்குல் அஷ்கரானா,
ரியா என்னும் முகுஸ்துதி இல்லாமல் தம் இபாதத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் மனதோடு நாம் போராட வேண்டும். 2வது பாயிண்ட்டு, நாம் இந்த உலகத்தில் லாபம் எதிர்பார்த்தால் நிச்சயமாக அது பெரிய நஷ்டவாளியாகத்தான் இருப்போம். நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது எதற்காக யாருக்காக இந்த செயலை செய்கிறோம் என்றே நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். மனிதன் எப்பொழுதும் மறக்கக்கூடியவன். ஒரு நேரம் பாராட்டப்படுவான், மறுநேரம் தூற்றுவான். மனிதர்களின் திருப்திக்காக ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் விரக்தியும் நஷ்டமும் ஏற்படும். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஒரு மனிதன் யாருக்கு எந்த அவனை வணங்கியதால் தான் நம்முடைய அன்பு கிடைக்கும். அவனை அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம சொர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹுக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தான் அல்லாஹின் மறுமை நாளில் நிச்சயமாக நமக்கு கூலி தருவான் அப்படிங்கிறத நாம் நம்ப வேணும். அல்லாஹுக்காக எந்த ரியா இல்லாத இஹ்லாஸ் நம்மிடம் வர வேண்டும் என்றால், ரப்பு யார், எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நாம் புரிய வேண்டும். மறுமையின் மீது சரியான நம்பிக்கை இருக்க வேண்டும். மனிதர்கள் யார் என்று புரிய வேண்டும். சரிங்களா? 2வது பாயிண்ட்டு இத்திபார் ரசூல், அல்லாஹ்வின் ஷரியத்திற்கு ஏற்ப அவனுடைய அமல் இருக்க வேண்டும். அதாவது ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டாயப்படி செய்வது. நாம் எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்கு நமக்கு காண்பிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தூதரை அனுப்பினான். அதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் 59வது வசனத்தில் 59வது ஆயத்தில் 7வது வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஆகவே நம்முடைய தூதர்கள் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் மனமுறு எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இது ஒரு முஸ்லீமின் அனைத்து விஷயங்களும் பொருந்தும். மார்க்கத்தின் பூரணப்படுத்தி முழுமையாக மக்களுக்கு கொடுத்த பின் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை யார் புதிதாக செய்கிறாரோ அவர் இறைவனத்தில் நிகாரிக்கப்பட்டதாகும் என்று கூறினாங்க. ஆகவே நம் இபாதத்துகள் அல்லாஹ்வின் ஏற்றுக்கொள்ளப்பட 2 நிபந்தனைகளே அவசியம். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு ஆதாரம் கூறும் வசனம் இது குர்ஆன் ஷரீஃபில் 18வது அத்தியாயத்தில் 110வது வசனமாக வருது. ஆகவே எவர்கள் தன் இறைவனை சந்திக்க விரும்புகிறாரோ அவர்கள் நற்செயல்களை செய்து தன் இறைவனுக்கு ஒருவரையும் இணையாக்காது அவனையே வழங்கி வருவீராக. இப்போ முழு சதவீதம் அல்லாஹுக்காக ஒன்றை செய்வது, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியபடி இல்லை என்றால் அது பயனளிக்காது. அதுபோல் முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியபடி இருந்து அதை அமல் அல்லாஹுக்காக என்று செய்யவில்லை என்றாலும் அதுவும் பயனளிக்காது. ஆகவே நம்ம அமல்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட நம்முடைய அமல்கள் இந்த 2 நிபந்தனைகளையும் நிச்சயமாக நாம் கவனிக்க வேண்டும். இபாதத்தின் அடிப்படைகள் அப்படின்னா, நாம் செய்ய இபாதத்து அல்லாஹ்வின் மீது நேசம் இருக்கணும், அவன் மீது அச்சம் இருக்கணும், அவன் கூலி தரும் ஆதரம் ஆகிய இந்த 3ம் அடிப்படையாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படைகள் இருந்தால்தான் நம்முடைய இபாதத்துகளை அலட்சியமோ பொடும்போக்கோ சோம்பலோ இன்றி மகிழ்ச்சியும் ஆர்வமோ சுவையும் இருக்கும். நம்ம தான் கேளிகளிலையும் விளையாட்டிலையும் அரட்டையிலையும் நேரம் போவதே தெரியாது. காரணம் அதில் இருக்கும் சுவை, அவற்றில் இருக்கக்கூடிய ஆர்வம் இபாதத்தில் இருப்பதில்லை. ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக குர்ஆன் ஓதுகிறோம். இபாதத்தில் சுவை உணர்ந்தால் ரமலானுக்கு பிறகு தினமும் ஓதுவோம். நாம் ஃபஜ்ர் தொழுகிற ஆர்வத்தில் இபாதத் செய்கிறோமா, அல்லாஹ்வின் பயத்தில் இபாதத் செய்கிறோமா, நிர்பந்தம் செய்கிறோமா? திக்ர் செய்யும் பொழுது மனதில் அமைதி ஏற்படுகிறதா, அதில் சுவை உணர்ந்தோமா? நாம் இபாதத் செய்யக்கூடிய முறையும் பிழையோடு இருக்கின்றோமா? இந்த 3 அடிப்படையில் இருந்தால்தான் இபாதத்தின் சுவை இருக்கும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், எவர் ஒருவர் நேசத்தின் காரணமே மட்டும் அல்லாஹ் வழங்குகிறாரோ
அவர் ஒரு ஷுஅத்திற்கு வழிகெட்டவர். யார் ஒருவர் அல்லாஹ்வின் மீதுள்ள பயத்தோடு மட்டும் வணங்குகிறாரோ அவர் ஹவாரிஜை சேர்ந்தவர். எவர் ஒருவர் அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை மட்டும் எதிர்பார்த்தவராக வழங்குகிறாரோ அவர் முஹ்ரிஜாவை ஈமான் வேறு எந்த கூலியும் கூறிய கூட்டம் சேர்ந்தவர். எவர் ஒருவர் அல்லாஹ்வின் நேசத்தோடு பயத்தோடு ஆதரவு வைத்து வழங்குகிறாரோ அவர் முஃமின் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா தெளிவான முறையில் நமக்கு சொல்லியிருக்கார். இபாதத்தின் அடிப்படை பின்வருமாறு இருக்க வேண்டும். மஹப்பத் அப்படின்னா அல்லாஹ்வின் மீதும் நேசம் வைக்க வேண்டும். முதலில் அல்லாஹ் யார் என்பதை அறிய வேண்டும். உலகில் நம்முடைய வாழக்கூடியவர்கள் ஒருவரை பற்றி அறிந்தால்தான் அவரின் மீது நேசம் வரும். ஒருவரை நேசித்தால் அவருடன் இருப்பது சுவையாக இனிமையாகவே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோட ஆயத்தில் 9வது அத்தியாயத்தில் 24வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நபியே, நம்பிக்கையாளர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய தந்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய குடும்பத்தினர்களும் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் உங்கள் பொருட்களும் நஷ்டமாகிவிடுமோ என நீங்கள் பயந்து மிக எச்சரிக்கையுடன் செய்து வரும் வர்க்கந்தமும் உங்களுக்கு மிக விருப்பமுள்ள உங்கள் வீடுகளும் அல்லாஹுக்கும் அவன் தூதர்களை விடவும் அவனுடைய பாதையில் போர் புரிவதை விடவும் உங்களுக்கு மிக விருப்பமானதாக இருந்தார். அல்லாஹுடைய கட்டளைகள் உங்களுக்கு மிக விருப்பமானதாக இருந்தால் நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்கள் அல்ல. நீங்கள் அடைய வேண்டிய தண்டனைகளை பற்றியே அல்லாஹுடைய கட்டளைகள் வரும் வரை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். உங்களை போன்றே பாவிகளே அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துவதில்லை. அல்லாஹ் தஆலா அது குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். உலகிலே எல்லாருக்கும் வாழ்க்கை நோக்கம் இந்த 8 விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இவை எல்லாற்றையும் நேசிப்பதை விட அல்லாஹ்வை நேசிப்பது முதன்மையானதாக இருக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ்வின் மீது நேசம் வைப்பது அவனுடைய கட்டளைகளை கட்டாய கடமை. அல்லாஹ்வை பற்றி பயந்து மட்டும் போதித்தால் அல்லாஹ்வின் மீதும் நேசம் வராது. நாம் சொர்க்கத்தை மட்டுமே நோக்கம் கொண்டு இபாதத் செய்கிறோம். சொர்க்கத்தில் நாம் கேட்பது எல்லாம் கிடைக்கும். சொர்க்கம் இபாதத் என்ற எந்த கண்ணும் பார்த்திடாத எந்த உள்ளமும் நினைத்திடாத இன்பம். அந்த சொர்க்கம் இன்பங்களை விட உயர்ந்த இன்பம் அல்லாஹ்வை காணக்கூடிய இன்பம். அல்லாஹ்வின் மீதும் நேசம் வைப்பதற்குத்தான் அவனை பார்ப்பது தான் சொர்க்கம் இன்பங்களை விட பேரின்பமாக இருக்குது. நம் செயல்கள் அனைத்தையும் உலகிற்கும் அல்லாஹுக்கு என்று இருந்தால் மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது மற்ற இன்பங்கள் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போகுமா? அல்லாஹ்வின் மீதும் நேசம் வைப்பதற்கான வழிகள். அல்லாஹ்வின் அவன் கடமையாக்கிய தொழுகை, ஜக்காத்து போன்ற அனைத்தும் விருப்பத்தோடும் தாமதமின்றி சோம்பல்தனமின்றி நாம் அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்ய வேண்டும். பாவம் செய்யக்கூடிய நிபந்தனை ஏற்பட்டால் அல்லாஹ் தவிர்த்ததை தவிர்த்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்பம் வந்தாலும் தவிர்த்து கொள்வதும் தக்குவாவை அதிகப்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். நஃபில் வணக்கங்களை அதிகரிக்க வேண்டும். தஹஜத், ஃபஜ்ருடைய சுன்னத்துல் லுஹா போன்ற தொழுகைகளை தொழ வேண்டும். நஃபில் வணக்கங்களை அதிகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் தம்மை நேசிப்பதர் என்று கூறும் ஹதீஸ் குதீஸில் கூறுகிறான், எவன் என்னை நேசித்தாரோ பகைத்து கொண்டானோ அவனுடைய நான் போர் பிரகடனம் செய்கிறேன். எனக்கு விரும்பிய செயல்களை நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதில்லை. என் அடியான் கூடுதலான நஃபில்கள் வழங்கினால் என் பக்கமே நெருங்கி வந்து கொண்டிருப்பான். இறுதியில் அவனை நேசித்துவிடும் பொழுது அவன் கேட்கின்ற செவியாகவும் அவன் பார்க்கின்ற கண்ணாகவும் அவன் பதிக்கின்ற கையாகவும் அவன் நடக்கின்ற காலாகவும் நான் ஆகிவிடுவேன். அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயமாக தருவேன். என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயமாக நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன். ஒரு இறை நம்பிக்கையாளர்களின் உயிரை கைப்பற்றினான் நான் தயக்கம் காட்டுவதை போன்று
நான் செய்யும் எந்த செயலும் தயக்கம் காட்டுவதில்லை. அவனே மரணத்தையும் வெறுக்கின்றான். நானும் மரணத்தின் மூலம் அவனுடைய கஷ்டத்தை தருவதை வெறுக்கின்றேன் என அல்லாஹு தஆலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என இதை அறிவித்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இது என்ன நூலில் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்குன்னா புகாரி என்ற நூலில் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் நம்மை நேசிக்கும் பொழுது பாவத்தை செய்வதை விட்டு நம்மால் தவிர்ந்திருக்க முடியும். அல்லாஹு தஆலாவுடைய அஸ்மாக்களை படிக்க வேண்டும். அவன் ரஹ்மான் ரஹீம் என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் யார், அவன் கருணை எப்படிப்பட்டது என்று புரிய வேண்டும். அவன் நம்முடைய பாவங்களை உடனுக்குள் நம்மை தண்டிப்பதில்லை. அவன் திருத்தி மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கக்கூடிய இறுதி வரை வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு அளித்துள்ள நிஅமத்துகளை நினைவு கூற வேண்டும். நம்மை விட குறைவு உள்ளவர்களை பார்த்தால் அல்லாஹ் நமக்கு அளித்துள்ள நிஅமத்துகள் நமக்கு புரிய வேண்டும். அல்லாஹ் மற்ற மனிதர்கள் நமக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க நினைத்தால் பார்க்கும்பொழுது அளவு கூட அல்லாஹ் நமக்கு கொடுத்துள்ள ஆரோக்கியம், செல்வம், குழந்தைகள் போன்றவைகள் எதற்கும் ஈடு செய்ய முடியாத நிஅமத்துகளை பற்றி நாம் நினைப்பதே இல்லை. எத்தனையோ குறையோடு பலர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்ம எந்த குறையும் இன்றி படைத்திருக்கிறான் என்று நம்ம எண்ணி பார்க்கக்கூடியவங்களாம் இருக்க வேண்டும். அவன் நமக்கு அளித்திருக்கும் நிஅமத்துகளை சற்று நம்ம சிந்திச்சு பார்த்தா அல்லாஹின் மீது மஹ்பா வரும். அந்த மஹ்பாவோடு தான் ஒரு இபாதத் செய்யும் பொழுது அது சுவையானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். அல்-கஃபாங்களை உடனுக்குள் நம்மை தண்டிப்பதில்லை. அவன் திருத்தி மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கக்கூடிய இறுதி வரை வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு அளித்துள்ள நிஅமத்துகளை நினைவு கூற வேண்டும். நம்மை விட குறைவு உள்ளவர்களை பார்த்தால் அல்லாஹ் நமக்கு அளித்துள்ள நிஅமத்துகள் நமக்கு புரிய வேண்டும். அல்லாஹ் மற்ற மனிதர்கள் நமக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க நினைத்தால் பார்க்கும்பொழுது அளவு கூட அல்லாஹ் நமக்கு கொடுத்துள்ள ஆரோக்கியம், செல்வம், குழந்தைகள் போன்றவைகள் எதற்கும் ஈடு செய்ய முடியாத நிஅமத்துகளை பற்றி நாம் நினைப்பதே இல்லை. எத்தனையோ குறையோடு பலர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்ம எந்த குறையும் இன்றி படைத்திருக்கிறான் என்று நம்ம எண்ணி பார்க்கக்கூடியவங்களாம் இருக்க வேண்டும். அவன் நமக்கு அளித்திருக்கும் நிஅமத்துகளை சற்று நம்ம சிந்திச்சு பார்த்தா அல்லாஹின் மீது மஹ்பா வரும். அந்த மஹ்பாவோடு தான் ஒரு இபாதத் செய்யும் பொழுது அது சுவையானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டும். ரஹ்மான் ரஹீம் வதூத் கஃபூர் என்று தன்னை கூறக்கூடிய அவன் கஹார் வஹாப் ரத்துல் இக்தப் என்று கூறுகிறான். ஆகவே நாம் அல்லாஹ்வின் மீது மஹ்பாவோடு இருந்தால் மட்டுமே போதாது, பயத்தோடும் இருக்க வேண்டும். அவுலியா, ஜின், பிசாசு சட்டங்களை போன்று எதற்கும் அஞ்சக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்-முஃமின் ஆன்லைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அதை வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தினமும் பார்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.